தரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் மிக சிறப்பான நமக்கு நல்ல உடல் நலத்தை தரக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்தை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அன்னாபிஷேகத்துக்கான வரலாறு, அன்னாபிஷேகத்தை செய்யும்போது அதை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சாம வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என கூறப்பட்டு உள்ளது. அதாவது என்னங்க இதுக்கு அர்த்தம்? எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்பட்டு உள்ளது. அன்னம்தான் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்குமே உயிர் நாடி. சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். அந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா என்னங்க? இன்றைய நாளில், அதாவது இந்த அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய இந்த அருமையான இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோறுமே ஒவ்வொரு லிங்கமாக கருதப்படுகிறது. அந்த அன்னாபிஷேகம் செய்யும்போது எத்தனை கோடிக்கணக்கான சோற்று பருக்கைகள் சேர்ந்து தானே அன்னாபிஷேகம் செய்கிறோம். அந்த கோடிக்கணக்கான லிங்கங்களை ஒரே நாளில் ஒரே இடத்துல நாம் தரிசிக்கும் போது நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்கள்லேருந்து விலகி நமக்கு நல்லது நடக்கும், அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதாங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோன்னா அதுக்கான கருத்து நமக்கு புரியும். இந்த அன்னாபிஷேகத்துக்கு ஒரு வரலாறு கூட இருக்குது. அந்த பிரம்மதேவன் 5 தலைகளோடு இருந்து நானும் சிவனுக்கு நிகரானவன் என்னும் எண்ணத்தோடு இருந்தான். அதனால் சிவபெருமான் அவருடைய ஒரு தலையை கொய்த போது அந்த தலையானது அந்த சிவபெருமான் கையை கவ்வி கொண்டது, நீங்கவே இல்லை. அவருக்கு பிரம்மகத்தி தோஷமும் பிடிச்சிக்கிடுச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த கையை கவ்வி கொண்ட கபாலம் என்ன ஆச்சுன்னா பிச்சை பாத்திரமாக மாறிடுச்சு. அந்த பிச்சை பாத்திரமாக மாறினோன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதில் அரிசி அன்னமிட்டு நிறையும் போது தான் இந்த பிச்சை பாத்திரம் இவரது கையிலேருந்து விலகும், அந்த கபாலமும் விலகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை சிவபெருமான் காசிக்கு போயிருப்பாங்க. அங்கே அன்னப்பூரின் வடிவமாக தானே அம்பாள் வீற்றிருக்காங்க. அவங்க அன்னமிட்ட பொழுது தான் அந்த பிச்சை பாத்திரம் நிறைந்ததாகவும் அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகியதாகவும் சொல்லப்படுகிறது. அன்றைய திருநாள் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால தான் அன்னைக்கு சிவபெருமானுக்கு மிக விசேஷமாக அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. இன்னொரு கதையும் இருக்குது. அந்த சந்திர பகவான் தனக்கு ஏற்பட்ட அந்த சாபம், அதாவது முழுமையாகவே அவருடைய அந்த தேஜஸ் அந்த ஒளி இருக்கு இல்லையா, அது நீங்கிடணும் அப்படின்னு சாபம் வாங்கியிருப்பார். அந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் பெற்ற நாள், சிவனை வழிபட்டு விமோச்சனம் பெற்ற நாள் இன்றைய இந்த ஐப்பசி மாத திருநாள் தான். பௌர்ணமியான மிக விசேஷமான இன்றைய நாள் தான். இந்த ஐப்பசி மாதத்துலேருந்து வரக்கூடிய அடுத்தடுத்து எல்லா நாட்களுமே பார்த்தீங்க, எல்லா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாத பௌர்ணமி அப்போ தான் உங்களுக்கு திருக்கார்த்திகை வரும். மார்கழியில் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஐப்பசி மாதம் அப்படின்னாவே ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த விசேஷமான இந்த அன்னாபிஷேகத்தன்னைக்கு கோயிலில் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சோற்றுப்பருக்குமே ஒவ்வொரு லிங்கங்க. அந்த சிவனுக்கு பானத்து மேலேயும் அந்த ஆவுடை சுற்றி கீழே முழுக்க அன்னத்தாலேயே இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த அபிஷேகத்தை, இந்த அன்னத்துக்கே ஒரு சிறப்பு இருக்குங்க. ஆகாயத்தில் பிறந்த காற்றின் துணையோட தீ எரிகின்றது. நிலத்தில் விளைந்த நெல் அரிசியாகின்றது. அரிசி நீரில் மூழ்கி தீயில் வெந்து அன்னமாகின்றது. எனவே அன்னமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையாகின்றது. இந்த அன்னம் அபிஷேக நிலையில் ஆண்டவன் மேனி முழுவதும் தழுவி அவனை அகப்படுத்தி அடைக்கலமாகின்றது. அதன் மூலம் ஐம்பூதங்களும் அவனுள் அடக்கம் என்பது நமக்கு புலனாகின்றது. அவனே பரம்பொருள் என்பது தெல்ல தெளிவாகின்றது அல்லவா?
இந்த சிவபெருமானுக்கு சாற்றிய அன்னத்தை பார்த்தீங்கன்னா ஆவுடைய சுற்றியும் அதுக்கு கீழே இருக்க அன்னத்தையும் எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்க நீர்நிலைகள், குளங்கள், கிணறு அந்த மாதிரி இருக்கிறதுல கரைச்சிடுவாங்க. எதுக்காகன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் அந்த பிரசாதம், அன்ன பிரசாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த பானத்து மேலே சாற்றப்பட்ட அன்னத்தை பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த பிரசாதத்தை நம்பிக்கையோடு நாம் வாங்கி சாப்பிடும்போது நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த நோய் வியாதி நீங்குது. அது கூட ஒரு வித எதிரி தாங்க. இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்ம எதையுமே செயல்படுத்த முடியும். அதனால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கிது. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தம்பதியர் அந்த பானத்து மேலே சாத்தப்பட்ட அன்னத்தை பிரசாதமாக வாங்கி நம்பிக்கையோடு சாப்பிடும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிது. எந்தவித குறைபாடும், உணவிற்கு எந்தவித குறைபாடும் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் கோயிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். நம்ம உள்ளத்தில், நம்ம மனதுக்குள்ளேயும் கடவுள் இருக்காருங்க. அன்றைய திருநாளில் இப்போ ஆஃபீஸ் போய்ட்டுலாம் லேட்டாக வரும், எங்களால் போக முடியல அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறீங்க இல்லையா. அவங்கெல்லாம் இன்றைய நாள், இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு அந்த மாலை நேரத்தில் அந்த அன்னாபிஷேகம் செய்யும்போது நம்ம இருக்க இடத்துல இருந்தே ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடி அவருக்கு அன்னாபிஷேகம் செய்தால் எப்படி இருக்குமோ, அந்த கோயிலில் நீங்கள் இருப்பதாக மனதிற்குள் எண்ணி அவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம இல்லத்திலிருந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் வழிபட்டாலும் நமக்கும் அந்த கோயிலுக்கு செல்ல முடியாத சில தடைகள் இருப்பவர்களுக்கும் அந்த சிவபெருமானது அவர்களுக்கும் அருள் புரிகிறார் என்று சொல்வாங்க. அதனால் கோயிலுக்கு செல்லக்கூடியவங்க கோயிலுக்கு சென்றும், இல்லத்திலோ உள்ளத்திலோ உங்கள் அலுவலகத்திலோ இருந்து வழிபடக்கூடியவங்க உங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தும் இறைவனை வழிபடுங்கள். நீங்கள் கேட்கும் வரங்களையும் அவர் வாரி வாரி வழங்கிடுவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.